ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மதி எடிட்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை புரியும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நல்லா நடந்திருக்குன்னு நான் ஸ்மால் ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மின்ஹோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணா. இந்த பையனும் நம்ம ஹீரோயினும் ஆல்ரெடி வந்து காலேஜ் மேட்ஸ். காலேஜில் படிக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த பையன் மேலே க்ரஷ் இருந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பையன் வந்துட்டு இல்லை எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அடுத்து இன்னொரு கேரக்டர் வந்து நியூவாக கொண்டு வந்தாங்க, டீம் லீடர்னு சொல்லிட்டு. அவர் ஸ்ட்ரிங் தெரப்பி அப்படின்றதுல பெரிய ஆள். பட் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்லேருந்து விலகிட்டு இப்போ நியூ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு நிறைய வந்து ரீசன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கூட இருக்கவங்க எல்லாரும் ஏற்றி விட்டனால நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த டீம் லீடர் மேலே க்ரஷ் மாதிரி வந்துருச்சு. பட் அந்த டீம் லீடர் வந்து என்ன முடிவில் இருக்காருன்னா இனிமேல் வந்து நம்ம கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள லவ் பண்ணக்கூடாது, இல்லை டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவில் அவர் இருக்காரு. லாஸ்ட் எபிசோட்ல என்ன கட்டியிருப்பாங்கன்னா மின்ஹோக்குமே ஹீரோயினுக்கு டீம் லீடர் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத காட்டுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். மின்ஹோ ஹீரோயினோட ஃபோனை பார்க்கும்போது அவள் டீம் லீடருக்கும் நிறைய மெசேஜ் அந்த மாதிரி போயம்ஸ் அனுப்பியிருப்பாள். அதெல்லாம் பார்த்தனே வந்துட்டு இவனுக்கு டவுட் வந்தது. ஏன்னா வந்துட்டு இவளுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு வந்து யார் மேலே க்ரஷ் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி கவிதை எல்லாத்தையும் எழுதி அனுப்புவா. அதனால இவன் வந்து காலேஜில் நடந்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அவள் வேற வந்துடுறா. வந்துட்டு ஏன் ஃபோனை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு பிடிங்கிறா. இல்லை இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேனே அவள் சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போயிடா. அப்போ டீம் லீடர் அனுப்பியிருக்க மெசேஜை பார்த்தனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் அனுப்பியிருப்பார்ல. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம மின்ஹோ வந்துட்டு நீ எதுக்கு அவருக்கு வந்து கவிதையை அனுப்பிச்சிட்டு இருக்க, உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தானே கவிதை அனுப்பு, அப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு டக்குன்னு ஓப்பனாக கேட்டுறான். ஆமா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ்வளோ ஓப்பனாக சொல்லிடுறோம். அதை கேட்டுனே வந்து நம்ம மின்ஹோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ் வச்சுட்டு அவரை பற்றி தான் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்குல்ல. அவர் கூட வந்துட்டு ஏதோ மேரேஜ் ஆன பொண்ணு கூட அஃபேர்ல இருந்து அதெல்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்றா இல்லை அதெல்லாம் ரீசன் கிடையாது, இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் நடந்த இன்சிடென்ட்னால வந்துட்டு அவர் கோர்ட் அதுன்னு அலைஞ்சனால தான் வந்துட்டு அந்த ஆல்ரெடி வேலை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தார், மற்றபடி வந்துட்டு அஃபேர் அதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. நம்ம மின்ஹோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லா பசங்க எல்லாரும் அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல ஜியாங்கும் நம்ம ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மின்ஹோ தான் லவ் பண்றான்னு தானே நினைப்பாங்க. ஸோ அதை சொல்லிட்டு இந்த மாதிரி பசங்களாம் வந்து நீ என்னே தான் லவ் பண்றேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இவன் வந்து சொன்னே வந்துட்டு இவ யோசிக்கிறா, அவங்க எதுக்கு அப்படி நினைக்கிறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மின்ஹோ சொல்றா அந்த மாதிரி வந்து அவ என்னைய ஒன்றும் லவ் பண்ணல, நம்ம டீம் லீடர் தான் லவ் பண்றாளா அப்படின்னு சொன்னேனே எல்லாரும் வந்துட்டு இப்போ நீ ஃபீல் பண்றியாப்பா அப்படின்னு மின்ஹோ பார்த்து கேட்கும்போது இல்லை எனக்கு என்ன ஃபீலிங் இருக்கு அப்படின்னு வாயால தான் சொல்றானே தவிர ஆனால் மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ அழுகிற மாதிரி உட்காந்துருக்கான். அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் டீம் லீடர் ரூமுக்கு போயிட்டு அவர் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மின்ஹோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வந்துடுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு டோம்ல தானே இருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கனால அவங்களும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறாங்க வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கவும் அப்போ நம்ம பார்த்துட்டு கேட்குறோம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தேவையில்லாம க்ளீன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மின்ஹோ சொல்றான் அவள் இப்படி தானே பண்ணுவோம், உனக்கு ஞாபகம் இல்லையா காலேஜ் படிக்கும் போது என்னோட காரை தானே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது இவளுக்கு யாரை பிடிச்சாலும் வந்துட்டு அவங்களோட திங்ஸ் க்ளீன் பண்றது இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவா போல. முன்னாடி வந்து மின்ஹோக்கு பண்ணியிருக்கா, இப்போ வந்து டீம் லீடருக்கு வந்துட்டு அவரோட ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மின்ஹோ வந்துட்டு சொல்றான் இந்த மாதிரி நல்ல வேலை அவ என்னை லவ் பண்ணல அப்படின்னு மாதிரி வாய்க்கு தான் சொல்றான். பட் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா தான் பாக்குறான். அடுத்து நம்ம டீம் லீடர் வேலைக்கு வந்துட்டாரு போல. அவரோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சீஃப் லீடர் வந்து இந்த மாதிரி டீம் லீடர்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த பேஷண்ட் வந்துட்டு நீ கேன்சல் பண்ணிட்டார்ல அப்பாயின்மெண்ட்ல. ஸோ அந்த டைம் ஸ்லாட்ல வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து நீ ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டீம் லீடர் எதுவுமே பேசல அமைதியா இருக்காரு. உடனே சீஃப் கேட்குறாரு ஒன்னு ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்றாரு இதுக்கு அர்த்தம் வந்துட்டு நோ, உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நான் ஒன்றும் மசாஜ் பண்ண கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்றதுக்கு நான் பண்றது ப்ரொஃபஷனலான ட்ரீட்மெண்ட். ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து எந்த பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே சீஃப் டென்ஷன் ஆயிடுறாரு. இவருக்கு வந்து கொஞ்சம் கூட ஃபிளெக்சிபிலிட்டியே கிடையாது, இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அப்போ அந்த கண்ணாடி போட்டுக்க சீனியர் வந்து ஏற்றி விடுறாரு. ஆமா அவர் எப்பவுமே இப்படிதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாரு. அடுத்து ஜுயாங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சீனியர் கிமி இல்ல போல. ஸோ அப்போ இன்னொரு டாக்டர் வந்து சீனியர் கிமி தேடிக்கிட்டு வராரு. சீனியர் கிமி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே நான் கிளம்புறேன் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜுயாங் கேட்குறாரு என்னது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் பார்க்கவே கொஞ்சம் சீனியர் மாதிரி இருக்காரு, ரொம்ப வயசான ஒரு மாதிரி தான் இருக்காரு. அப்போ வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அதாவது ஸ்கேன் எடுக்கிற இடத்துல இருக்க பேசிக் கொஸ்டின் கேட்கவும் நமக்கு ஜியாங்க்கு ஒரு மாதிரி இது என்னது இது ரொம்ப பேசிக் ஆச்சு, இது கூடவா அவருக்கு தெரியல அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் டீடைல்ஸ்லாம் சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா மனசுக்குள்ளே வந்துட்டு திட்டிட்டு இருக்கான். இவருக்கு இந்த பேசிக் கொஸ்டின் கூட தெரியல, இவரோட சேலரிக்கு வந்து புதுசா 2 எம்ப்ளாயிஸா கூட வந்து ஹையர் பண்ணிடலாம், பட் இவர் இடத்த காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறான். அடுத்து ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்ல காட்டுறாங்க. அப்ப டீம் லீடர் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீஃப்க்கு இந்த மேட்டர் தெரிய வரவும் நீங்க ஏன் வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கலாமே, எதுக்கு அவங்களை வந்து அனுப்பிட்டீங்க சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே வந்து டீம் லீடர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா, நம்ம பேஷண்ட்டை வந்து ட்ரீட் தான் பண்ணணும், அவங்கள வந்துட்டு நம்ம என்ன ஹோட்டலா வச்சு நடத்துறோம் அவங்க கூட போட்டோ
போட்டோ எடுத்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கெயின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. அப்ப அந்த சீனியர் லேடி சொல்றாங்க, அட்லீஸ்ட் நமக்காகவாது போட்டோ எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே பேசாம அவர் படி பேராரு. அதனால சீஃப்க்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. இவருக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டியே கிடையாது, எப்ப பாரு உருன்னே இருக்காரு. இதனாலதான் வந்துட்டு போன ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கு, அவரை வந்து யாருக்குமே பிடிக்கல போல, எனக்கும் கூட அவரை பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அடுத்து எல்லாரும் சேர்ந்துட்டு லஞ்சுக்காக வெளியே வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னா, நம்ம டீம் லீடருக்கு மட்டும் வந்து பரிமாறும் போது நிறைய வந்துட்டு ஏதோ உருண்ட மாதிரி இருக்கு, அதுல வந்து நிறைய வைக்கிறா. நம்ம மின்ஹோக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒன்னொன்னு வைக்கிறா, பேருக்கு வைக்கிற மாதிரி. அவங்க 2 பேரும் மூஞ்சியை பாக்குறாங்க, பாருடா அவ என்னெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து மின்ஹோ ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல ஃப்ரெண்டு கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருக்கான், இதே மாதிரி தான் காலேஜ்லேயே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் சொல்றான். அதாவது ஏதோ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்றதுக்காக வந்து எல்லாருக்கும் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கொடுத்துருப்பா போல. பட் நம்ம மின்ஹோக்கு மட்டும் வந்து நல்ல பெரிய சைஸ், அது வந்து கைதண்டி இருக்கு, அந்த பீஸை வந்து கொடுத்துருப்பா போல. ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்டுமே சொல்றான், அவளோட கேரக்டர் இதான் போலட, யாரை லவ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் எங்க கவனிச்சுப்பா போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து லைட்டா டவுட் வந்தது, ஏண்டா அவ உனக்கா பண்ண எல்லா விஷயமே ஞாபகம் வச்சிருக்கேன், உனக்கு எதுவும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. நீ வந்துட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது, சும்மா எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் மனுப்பிடுறான். அடுத்து ஜியாங்கோட அப்பா அவங்களோட ட்ரீட்மெண்ட்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க போல. அப்ப ஜியாங் வந்து மனசுலேயே புலம்பிட்டு இருக்கான், அவங்களுக்கு வந்து பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கெல்லாம் போக மாட்டாரு, இங்கே தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அடுத்து அவங்க அப்பா கூட லஞ்ச் சாப்பிட போகும்போது நம்ம சீனியர் கிமே கூட்டிட்டு போறாரு. அப்ப சீனியர் கிம் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டே கூட்டிட்டு போறான். அந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, எப்ப பாரு வேலை தான் இருப்பாரு, அதனால அவர்கிட்ட பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போறான். அங்க போனா 2 பேரும் வந்துட்டு நல்லா மிங்கல் ஆயிராங்க. அதாவது இவர் வந்து போட்டோல, அதாவது சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடவும் அவரும் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுட்டு நானும் சோசியல் மீடியால வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி இவரும் போஸ்ட் போட ஆரம்பிச்சிடாரு. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம சீனியர் கிமிக்கிட்டே போனை கொடுத்து எங்க 2 பேரும் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் வந்து நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜியாங்க்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி போட்டோவே எடுத்தது கிடையாது போல. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல சும்மா சோசியல் மீடியால போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து போடுறாங்க. ஜியாங் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஏன் உங்க அப்பா வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவங்களா வாலண்டியரா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க போல. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கும்ல, அதனால பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க ரீசன் என்ன சொல்றாங்க, எதுக்கு வாலண்டியரா ரிட்டையர்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு கம்ப்யூட்டர் இதெல்லாம் புதுசு தானே, அதனால இந்த மாதிரி ஒர்க் பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் போல. என்னதான் அவங்க வந்துட்டு வெளியே வந்து கிளாஸஸ் இந்த மாதிரி போனா கூட அவங்களுக்கு வந்துட்டு இது பிக்கப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க போல. ஸோ அதை சொன்னேனே வந்து நம்ம ஜியாங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்றான், ஐயோ அப்பாவை புரிஞ்சுக்காம நம்ம எப்படி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அடுத்து இந்த சைட் காட்டுறாங்க, மின்ஹோட அம்மா கால் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மறக்காம வந்துட்டு நம்ம பஃபட் ரிசர்வேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாப்பிட்ற டின்னருக்காக ரிசர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் கேட்கறா, என்னது இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு என்ன மறந்துட்டியா, மறக்காம வந்துட்டு எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப இவன் யோசிச்சு பாக்குறா, அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு தான் அவனோட பர்த்டே போல. ஸோ அதுக்காக தான் அம்மா வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காங்க, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே இன்னைக்கு நைட் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்றான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு அவ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல. இவளு வந்து வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்னைக்கு அம்மா போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. மின்ஹவும் அந்த சைடு தானே போறான். ஸோ அதனால வந்துட்டு இவ கேட்கறா, நீ போற வழியில நீ டிராப் பண்ணிட முடியுமான்னு கேட்கும்போது அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்து உள்ள டிபார்ட்மெண்ட்குள்ள காட்டுறாங்க. இப்போ சீஃப் வந்துட்டு சீனியர் லேடிக்கும் அந்த சீனியர் கண்ணாடி போட்டவருக்கும் வந்துட்டு ஏதோ பாக்கெட்ல வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது அவங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க போல. ஸோ அதை வந்து நீங்களும் ஒன்று வச்சுக்கோங்கன்னு கொடுக்கும்போது அப்போ அந்த சைடு டீம் லீடர் வராரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இது ஏதோ ஒரு பேஷண்ட் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து கிஃப்ட்லாம் வாங்கக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் கையில் இருக்கிறதையும் பிடிச்சி அந்த அட்டைப்பெட்டியில் போட்டுட்டு இருக்காரு. அப்போ சீஃப் வந்து கத்த ஆரம்பிச்சிடாரு, உனக்கு தெரியுமா இது வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்ததா, என்னோட அம்மா கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அந்த சீனியர்ஸ் காலுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு உனக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் பிடிங்கி வச்சுட்டு, உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுமா, எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு பேசி, என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பேசி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. உடனே நம்ம டீம் லீடர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அதை பார்த்து சீஃப் செம்ம கடுப்பாயிருது, என்னது தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ், அவருக்கு இவனுக்கு நான் சொல்ல வரது புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து ஹீரோயின் ஊருக்கு போறாள். ஸோ வந்து கையில கொஞ்சம் அமௌண்ட் எதுவும் இல்லை போல, அதனால வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ரெடியே கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க சொல்றான். அவள் வந்து சரி ஏடிஎம் போய் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் போகும்போது அவ அக்கௌண்ட்லமே வந்து பணம் இல்லை போல. அதனால அவன் என்ன பண்றான்னா டக்குனு அந்த சைட் டீம் லீடர் போகும். டீம் லீடர் விட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவ ஊருக்கு போறா, பட் அவ கையில அமௌண்டே கிடையாது, அவ ரொம்ப ஏழையா இருக்கா. அவ மேக்கப் கூட வந்துட்டு ஏதாவது சாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க கையில இருந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறீங்களா, அவ ஊருக்கு போகும்போது வெறுங்கையா போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரே சங்கடமாயிடுச்சு. அவளுக்கு வந்துட்டு நம்ம டீம் லீடர் கிட்ட இருந்து காசு வாங்குறதுல விருப்பம் இல்லை, பட் வந்து இவ வாங்கி கொடுத்துறா. அப்ப டீம் லீடரும் ஏடிஎம்ல இருந்து எடுத்து கையில கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அப்ப டீம் லீடருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து சீனியர் லேடி கிட்ட இருந்தா வாங்குற மாதிரி இருந்துச்சு, பட் அவங்க கிட்டே அமௌண்ட் இல்லை, அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டீம் லீடர் சொல்றாரு, ஏன் நீ என்னை வந்து வேற ஆள் மாதிரி பாக்குற, அவங்க சீனியர் லேடி கிட்ட இருந்து அமௌண்ட் உன்னால வாங்க முடியுதுன்னா என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்ல, நான் என்ன உன்னோட கலிக்கு தானே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதை கேட்டேனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு திரும்ப வந்து ட்ரீமுக்கு போக ஆரம்பிச்சிடா. ஒருவேளை வந்து நம்ம கிட்ட அவர் க்ளோஸ் ஆக பாக்குறாரோ அப்படிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த டீம் லீடர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவ வந்து பின்னாடி நின்று அப்படியே டீம் லீடரே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதை மின்ஹவும் அவனோட ஃப்ரெண்டும் பாத்துறாங்க. இங்க பாரு அவளை பாரு எப்படி வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பும் போது
அங்கிட்டு இருந்து ஸ்ட்ரெச்சர்ல வந்து காலை வச்சிரா போல. அது பாட்டுக்கு வந்துட்டு உருண்டு ஓட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. அங்க பாரு இவளுக்கு இதே வேலையா போச்சு, இப்ப பாரு காமெடி பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மின்ஹோ கிண்டல் பண்றான். அப்படியே மின்ஹோ சொல்றான், இந்த மாதிரி இதே மாதிரி தான் காலேஜ்லயே ஒரு தடவை பண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது இவன் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவ வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா போல. அப்போ இவங்க டீம் தான் வந்து வின் பண்ணிருக்கும் போல. அப்போ வந்து இவ வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்த ஆரம்பிச்சிருக்கா. அதை இவங்க 2 பேருமே நோட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இவ திரும்புறேன்னு சொல்லிட்டு ஐயோ இவங்க பாத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பும் போது அங்கிட்டு ஏதோ ஸ்ட்ரெச்சர் மாதிரி வந்துட்டு கிளீன் பண்ற லேடி வந்து வச்சிருப்பாங்க போல. ஸோ அதுல உட்கார்ந்துட்டு அங்கேயே வந்து சர்க்கிள் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எப்பவுமே காமெடி பண்ணிட்டு இருப்பா போல. அதெல்லாம் இப்போ வந்து மின்ஹோ சொல்லிட்டு நல்ல வேளை வந்துட்டு இவ இன்னும் என்னை வந்து லவ் பண்ண கிடையாது, என்னை மட்டும் லவ் பண்ணி தானே திரும்ப இதெல்லாம் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி பேசுறான். பட் மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். அடுத்து ஹீரோயினும் மின்ஹோவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ மின்ஹோ சொல்லிட்டு வரா, எனக்கு ரொம்ப பசிக்குது, பட் நான் சாப்பிடவே கிடையாது, மதியத்துலேருந்தே நான் சாப்பிட கிடையாது, எப்போ பஃபட்னு கேள்விப்பட்டேனோ அப்போ இருந்தே வந்துட்டு பட்னியா இருக்கேன், அப்பதான் வந்துட்டு பஃபட்ல போயிட்டு நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு வரான். அப்போ ஹீரோயின் வந்து ஆச்சரியமா பாக்குறா. ஆக்சுவலா வந்துட்டு மிடில் கிளாஸ் பசங்க தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எப்பயாவது வந்து இந்த மாதிரி பெரிய ட்ரீட்டுக்கு போறோம்னா ரொம்ப நேரமா வந்துட்டு சாப்பிடாம இருப்பாங்க. பட் நீ வந்து நல்ல ரிச்சா தானே இருக்க, நீ இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் வந்துட்டு ஆமா எனக்கு பஃபட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்றான், எனக்குமே ரொம்ப பஃபட்லாம் ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கும் போது அந்த பஃபட்டுக்கே வந்துட்டு நான் அவ்வளோ வந்துட்டு குசியாயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. அப்போ இவன் சொல்றான், உனக்கு பஃபட் பிடிக்கும்னா நெக்ஸ்ட் வீக் நான் வேணா உன்னை பஃபட் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். நிஜமாவா அப்படின்னு இவ கேட்கும்போது வந்துட்டு இல்ல சும்மா சொன்னேன், நான் இதுக்கு உன்னை கூட்டிட்டு போனோம், போய் டீம் லீடர் கூட்டிட்டு போக சொல்ல அப்படின்ற மாதிரி அவன் கிண்டல் பண்றான். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே வராங்க. அடுத்து சீஃபை காட்டுறாங்க. சீஃப் வந்து ஒரு ஹோட்டலுக்கு அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி சாப்பிடலான்னு வந்திருப்பார் போல. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட டேரக்டர் அவங்க வராரு. ஸோ அவங்க 2 பேர் பார்த்து பேசியிருக்கும் போது டேரக்டர் கேட்கறாரு எப்படி வந்து டீம் லீடர் வந்து எல்லாரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சீஃப் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறாரு. இந்த மாதிரி வந்து அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ஃபிளெக்சிபிலிட்டியே கிடையாது, எப்போ பாரு அட்வைஸ் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாரு. உடனே சீஃப் ஆமா அவர் அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அதாவது என்னன்னா டேரக்டர் வந்துட்டு நம்ம டீம் லீடருக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாரு. அதாவது நீங்களே வந்து லீடா இருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல பிசியோதெரப்பி, அதுக்கு நீங்களே லீடா இருங்க, நம்மளோட சீஃபை வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு போல. பட் வந்து நம்ம டீம் லீடர் வந்துட்டு இல்ல அது வந்து முறை கிடையாது, நீங்க வந்து இப்பெல்லாம் வந்துட்டு திடீர்னு ஒரு எம்ப்ளாயை வந்து ஃபயர் பண்ண முடியாது, பாவம்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு கண்ணியத்தோட பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு நம்ம டேரக்டருக்கு. ஸோ அதை அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பட் சீஃபுக்கு வந்து நடந்த எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அவர் வந்து நம்ம டேரக்டர் கிட்ட நம்மளோட குறை எல்லாத்தையும் சொல்லியாச்சு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியா வந்து ஒரு ஆட்டம் போட்டு போறாரு. நம்ம டேரக்டர் வந்து மனசுலேயே நினைச்சுக்கிறாரு, அவர் வந்து ஃபிளெக்சிபிளா இல்லாதனாலதான் வந்துட்டு உங்களோட வேலை வந்து இன்னும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அடுத்து இவங்க 2 பேர் கார்ல வந்துட்டு இருக்கவங்களை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட வீடு வந்துருச்சு போல. சரின்ட்டு இவன் டிராப் பண்ணிட்டு இவன் கிளம்பிடுறான். இவ வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்பா வரனா முன்னாடியே சொல்றது இல்லையா, நான் எதுவுமே சமைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து சொல்றா, இல்லம்மா பரவாயில்ல சமைக்க வேணா, நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறா. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளோட தம்பியும் வந்துடுறான். தம்பினா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அஃபேர்ல வந்துட்டு ஒரு பையன் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பையனும் வந்துட்டு இவங்க கூட தானே இருக்கான். ஸோ அந்த பையனும் டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையனை ரொம்ப டேக் கேர் பண்ணி ஊட்டி எல்லாம் விடுறாங்க. இவளுக்கு வந்து பார்த்துட்டு செம கடுப்பாகுது. ஏமா எவ்வளோ நாள் தான் இவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீ வந்துட்டு பார்ட் டைம் ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுறா. ஆனால் அவன் வந்துட்டு ரொம்ப கேர் ஃப்ரீயா இருக்கான். ஏங்கா எப்போ பாரு நீ திட்டிகிட்டே இருக்க, இனிமேல் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி கிளப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தனே வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசுறான், என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவனை வந்து சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் கவனிச்சுட்டே இருக்கீங்க, அவனுக்கு வந்து பார்ட் டைம் மாதிரி ஏதாவது ஜாப்க்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதானே, நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்ட் டைமா ஜாப் பண்ணிட்டு ஸ்காலர்ஷிப்ல தானே படிச்சு, ஸோ அந்த மாதிரி இவனையும் பண்ண வேண்டியதுதானே அப்படிலாம் வந்துட்டு அவள் அட்வைஸ் பண்ணான். பட் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப பாசமா அந்த பையன் மேல வந்துட்டு இல்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த சைடு வந்து மின்ஹோ காட்டுறாங்க. அவன் வந்துட்டு டின்னருக்கு வந்து போயிட்டான் போல. அங்க போனா வந்துட்டு ஆல்ரெடி அவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவன் வந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணன் சொல்றான், ஏன்னா நீ வரணும்னு ஒன்றும் தேவையில்லையே அப்படின்னு சொல்லும்போது இவன் முழிக்கிறான், என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்பதான் தெரிய வருது அவனோட அண்ணன் வந்து ஃபேமஸான வெப்சைட்ல வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பான் போல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இவங்க கங்க்ராச்சுலேட்டரி பார்ட்டி மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கேட்டுனே வந்து நம்ம மின்ஹோக்கு வந்து ரொம்ப கவலையாயிருது. இப்போ இவங்களுக்கு வந்து நம்மளோட பர்த்டே ஞாபகம் உள்ள போல அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அது போக வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு என்னடா நீ டோம்ல வேற போய் ஜாயின் பண்ணிட்டியாமே, எதுக்கு அங்க போயிருக்க, உன்னோட கசின் வீட்ல இருந்தே போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்றான், இல்ல நான் பக்கத்துல இருந்தா தான் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா நாளை நம்ப முடியல, உன்னையெல்லாம் நம்பவே முடியாது, ஒழுங்கா சீக்கிரம் படிச்சுட்டு சீக்கிரம் கிராஜுவேட் ஆயிட்டு ஒழுங்கா ஹாஸ்பிட்டல பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா திட்டுறாங்க. உடனே எனக்கு இருக்கிற கடுப்புல வந்து டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சிடான், நான் ஏன் உங்க ஹாஸ்பிட்டல் நான் எதுக்கு டேக் ஓவர் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல எந்திரிச்சு போயிடும். இப்போ கார்ல ரிட்டர்ன் வரும்போது அப்படியே யோசிச்சுட்டே வரான், பழசெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறான். அதாவது இவன் வந்து காலேஜ்ல வந்து இவனுக்கு கிராஜுவேஷன் நடக்கும்போது அவங்க அண்ணனுக்கும் வந்துட்டு அதே டேல தான் வந்து கிராஜுவேஷன் மாதிரி மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கும் போல. ஸோ அவங்க அண்ணன் வந்துட்டு பெரிய லெவல்ல வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்குலாம் போகவும் உங்க அம்மா அப்பா வந்து இவனோட கிராஜுவேஷனுக்கு போகாம அவனோட அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் வந்து நினைச்சு ஃபீல் பண்றான். அதே மாதிரி உங்க அப்பா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டே வந்துட்டு அவனோட மூத்த பையனை பத்தி தான் வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பையன் வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசியிருக்காரு. என்னோட 2வது பையன் உருப்படியே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப தாழ்வா பேசியிருக்காரு. அடுத்து ஜியாங்க காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு சீன்
சீனியர் இருப்பார்ல, அவருக்கு கூட வந்து பேசிக் கூட தெரியாம இருக்கும்ல. ஸோ அவரை வந்து பார்த்துட்டு இருக்கான். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு அவரோட சிஸ்டம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எல்லாருமே ஆஃபீஸ் முடிச்சு போயிட்டாங்க. பட் இவர் வந்து ஸ்டில் வந்துட்டு அந்த ஸ்கேன் எடுக்கிற மிஷின் அதையே பார்த்துக்கிட்டு ரொம்ப குழம்பிட்டு இருக்காரு. அதை பார்த்துனே வந்துட்டு இவனுக்கு அவனோட அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல. அப்ப அந்த சீனியர் வந்து காஃபி சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போய் பார்த்தா வந்துட்டு அந்த மிஷின்லேயே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி வந்துட்டு எல்லாம் ஒட்டி வச்சிருக்கு. இதுக்கு இதுதான், இது பண்ணும், இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சுட்டு ஒரு எஸ்எம்எஸ்ஸையும் ஜியாங் அனுப்பியிருக்கான். அதாவது நான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸையும் வந்து ஒட்டி வச்சுட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு அந்த நம்பர் படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இந்த சீனியருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாயிருது. அடுத்து ஜியாங் வந்துட்டு அவங்க அப்பா வந்து போஸ்ட் போட்டிருப்பாருல, அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஐ லவ் யூ டாட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். பட் அதை அனுப்புறக்குள்ளேயும் வந்துட்டு அவனுக்கு வந்து புதுசா இருக்கு, ஒரு மாதிரி அவனுக்கு வந்துட்டு படபடன்னு வருது. ஏன்னா வந்து புதுசா அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது நமக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு அவன் வந்துட்டு ஐ லவ் யூ டாட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். அடுத்து இந்த சைடு ஹீரோயின் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டா போல. அப்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது அவனோட தம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில மின்ஹோவை பாக்குறா. ஸோ அதனால வந்துட்டு நீங்க என் வீட்டுக்கு போங்க, நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோவை பார்த்து பேச வரா. ஃபர்ஸ்ட் இவ ஃபோன் பண்ணி தான் எங்க இருக்குன்னு கேட்கும்போது இவன் வந்து சமாளிக்கிறான். இல்ல நான் பஃபட்ல தான் இங்க பஃபட் எவ்வளவு செமையா இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறான். நீ இவள வந்துட்டு ஆமா நான் பார்க்க தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு இவனு கண்டுபிடிச்சிடான். இவ வந்துட்டு இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னே வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுது. அவ கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எவ்வளவு பாவமா இருக்கான் அப்படின்ற மாதிரி கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தனே நம்ம மின்ஹோவுக்கு சொல்லவா வேணும். ஆல்ரெடி அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு. இப்போ வந்துட்டு என்னடா நமக்காக அழுகலாம் செய்யறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் டச்சிங்கா இருக்கு. அடுத்து அவன் வயிற்றுக்குள்ள இருந்து சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவனுக்கு பசிக்கும்ல, மதியத்துல இருந்து சாப்பிடாம இருக்கான். அதனால இவன் என்ன சொல்றான்னா சரிப்பா நான் வந்து ஒரு பஃபட் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பஃபட் கூட்டிட்டு போறா. அடுத்து இவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் நாளைக்கானு பார்க்கும்போது அவன் வந்துட்டு ஒரு கேக் மாதிரி வந்து ஒன்னு ரெடி பண்ணிட்டு வரா. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே வரா. அப்படியே நம்ம மின்ஹோ கொஞ்சம் டச்சிங் ஆயிருது. அப்படியே ஃபிளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். அதாவது உங்க காலேஜ் படிக்கும் போது இவனோட பர்த்டே அப்போ வந்துட்டு உங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, எதுவுமே சமைச்சு கொடுக்காம வெறும் கிரெடிட் கார்டை மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குப்பா, அதனால நீ வெளியே ஏதாவது வாங்கி சாப்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. அடுத்து காலேஜ்ல நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இவனுக்கு கேக்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா போல. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்பயும் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான். எப்பவுமே நீ தான் என் கூட இருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அடுத்து இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வேணும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம டீம் லீடர் கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கா. அதாவது டீம் லீட் வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோல்டர் மாதிரி கேட்டிருப்பாரு போல, ஃபைல்ஸ் மாதிரி. அதனால நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம மின்ஹோ பார்த்துறான். அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா. ஐயோ வந்துட்டு இவ்வளோ வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிறான். பட் வந்து ஓப்பனாக வந்துட்டு அவனுமே அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கல. இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டாடா.